அரசு பள்ளி ஆங்கில வழி கல்விக்கு எதிர்ப்பு, தமிழ் வழி கல்விக்கு உடனடி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ் வழி கல்வி கூட்டியக்கம் கோட்டை நோக்கி பேரணியை அறிவித்துள்ளது. தமிழ் வழி கூட்டியக்கம் சார்பில் திங்களன்று சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை முற்றிலும் கைவிட வேண்டும், தமிழ் வழி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 7ஆம் தேதி புதனன்று கோட்டை நோக்கி பேரணி செல்லப் போவதாக இவ்வியக்கம் அறிவித்துள்ளது. வருகின்ற 7ஆம் தேதி நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு தீவுத்திடல் அருகே உள்ள மன்றோ சிலையிலிருந்து பேரணியாக புறப்பட்டு தலைமைச் செயலகத்துக்கு சென்று முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை விண்ணப்பம் கொடுப்பது என்று முடிவு செய்துள்ளோம். மத்திய அரசின் அனைத்து தேர்வுகளையும் தமிழ் மொழியில் எழுத வாய்ப்பு தர வேண்டும் என்றும் தமிழ் வழி கூட்டியக்கம் கேட்டுக் கொண்டுள்ளது.